சரசு சமையல். இன்னைக்கு எங்கள் வீட்டில் நைட் டிஃபனுக்கு கோதுமை தோசைக்கு ஒரு சத்தான சட்னி தான் அரைக்க போகிறேங்க. ஒரு புதினா சட்னி தான் அரைக்க போகிறேன். இந்த புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த புதினா வாசமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் புதினாவில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. இந்த புதினா சட்னிக்கு ஒரு சில பொருட்கள்லாம் சேர்த்து அரைச்சோம்னா ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க இந்த சுவையான சட்னியை எப்படி செய்யறது பார்க்கலாங்க. தேவையான எல்லாமே எடுத்து வச்சுருக்கேங்க. புதினா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேங்க. கொஞ்சம் புளி, காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4-5 பல் வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி, கொஞ்சம் தேங்காய் துருவல், அப்புறம் சீரகம், வர கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம வதக்கிடலாம். சட்னிக்கு வதக்கிறதுக்கு கொஞ்சம் கடலெண்ணெய் விட்டுக்கிறேங்க. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சட்னி ஜாஸ்தியாக அரைக்கிறதா இருந்தால் பருப்பு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. சீரகம், கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. இதிலே பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே பச்சை மிளகாய் வேண்டாம்னா வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துடலாம். கூடவே நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துடலாங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாங்க. நான் சின்னதாக ஒரு தக்காளி இன்றைக்கி சேர்த்துருக்கேங்க. இதிலே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் தக்காளி கலவை நல்லா வதங்கிடுச்சுங்க. பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா ஒரு பிரட்டிக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. இப்போ நம்ம புதினா சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 பேருக்கு அரைக்கிறதால எல்லாமே வந்து குறைவான அளவு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக அரைக்கணும் அப்படின்னா எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்குங்க. புதினா சேர்த்து இது கொஞ்சம் வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், புதினா சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நான் ஒரே 1 நிமிஷம்தான் வதக்கியிருக்கேன். இப்போ நம்ம சேர்த்த புதினா எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலவை நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். ஆனால் இதே பாத்திரத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த புதினா அந்த சூட்டுக்கு கருத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி சட்னியெல்லாம் அரைக்கும்போது நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாங்க. புதினா சட்னிக்கு நம்ம வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் தேவைக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாங்க. இப்போது புதினா சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ சட்னிக்கு வதக்கும் போதே நான் கோதுமை தோசைக்கும் மாவு கரைச்சி வச்சுட்டேங்க. இது எங்களோட சரசு ஃபுட் ப்ராடக்ட்ஸில் அரைச்ச கோதுமை மாவில் தான் இன்றைக்கி நான் கரைச்சிருக்கேங்க. உங்களுக்கும் கோதுமை மாவு தேவை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. ஆர்டருக்கு மட்டுமே நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம். கோதுமை தோசைக்கெல்லாம் இந்த அளவுக்கு நீர்க்க இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நான் கோதுமை தோசைக்குமே வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து கரைப்பேங்க. தோசை கல்லில் ஒட்டாமல் வளவளப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா வரும். இப்போ இந்த புதினா சட்னிக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சுங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேங்க. நல்ல ஜம்மன் புதினா மணத்தோட கோதுமை தோசைக்கு எங்கள் வீட்டில் சட்னி ரெடியாக இருக்குங்க. அப்புறம் இந்த சட்னி இட்லி, தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. நான் கரைச்சி வச்ச கோதுமை மாவில் ஒரு தோசையும் ஊற்றுறேங்க. நல்லா கல் காஞ்சதுக்கப்புறம் துணியில் நல்லா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியாக கரைச்ச மாவை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் எண்ணெய் விடுவேங்க. அதே மாதிரி தோசை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடணுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே தான் வேக விடணும். திருப்பி போட்டதுக்கப்புறமே கொஞ்சம் பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். உங்களுக்கு இன்னும் முருகலாக வேணும்னா இன்னும் 1 நிமிஷம் கூட விடலாம். நல்லா சூடான கோதுமை தோசையும் சுவையான புதினா சட்னியும் ரெடியாக இருக்குங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி தாங்க பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டேன். அவர் சாப்பிட்டுமே பாருங்கள், மீதி இவ்வளோ சட்னி இருக்குது. இதை அப்படியே கெட்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் இட்லி தோசைக்கு இதுக்காக தொட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சட்னி இதெல்லாமே ரொம்ப தண்ணியாக தாங்க பிடிக்கும். தேங்காய் சட்னியெல்லாம் இன்னும் நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்குவேன். இப்போ டேஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். தோசையுமே பாருங்கள், அந்த கோதுமை தோசையோட வளவளப்பு இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. இந்த சட்னிக்கும் தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க.
இன்றைக்கி எங்கள் வீட்டில் நைட் டிஃபனுக்கு கோதுமை மாவு தோசையும் புதினா சட்னியும் ரெடியாக இருக்குது. வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இந்த புதினா சட்னியை கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாள் அரைச்சி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவே சாதத்துக்கு அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தக்காளி வேண்டாம், தக்காளியை தவிர்த்துட்டு பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்றைக்கி நான் அரைச்ச இந்த சத்தான சுவையான புதினா சட்னி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் மாலை 6 மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த சீசனில் முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ், பிரண்டை பொடி எல்லாமே எங்ககிட்ட கிடைக்குங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். தேங்க்யூ.